11,000 வருஷம் ராஜ்யமாண்டு தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணின மகா பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். பிதா பிதாமஹஸ்தஸ்ய ததைவ பிரபிதாமஹ தத்பிதா தத்பிதா செய்வ விஷ்ணும் யாந்தி ந சம்சயான்னு ராமாயணம் கேட்கிற நம்மோட மட்டும் இந்த புண்ணியம் போறது இல்லையா? நம்முடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, தாத்தாவுடைய அப்பா, அவா தாத்தா, 5 தலைமுறை நம்ம சேர்த்து 6 வைகுண்டத்துல போகாமல் இருந்தா அவள்லாம் புண்ணியலோகம் போயிடுவாளாம் நாம் ராமாயணம் கேட்பதனாலே. அதனாலதான் ராமச்சரித்திரம் கேட்டா கட்டதை இதெல்லாம் கலியில பிரத்யட்சமா இருக்கு. அப்படிப்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி மகாகாவியமாக இந்த மகேதிஹாசத்தை ரச்சனை பண்ணி குஷலவர்களுக்கு உபதேசம் பண்ணி அஸ்வமேத மண்டபத்துல குழந்தைகள் கானம் பண்ணிட்டு வராள். பூர்வ சரித்திரத்துல ஆரண்ய காண்ட சரித்திரம் கபந்தனுக்கு சொர்க்கத்தி கிடைக்க முடியா பண்ணினாள். கபந்தன் சொர்க்கம் போற போது சொல்லிட்டு போனான், சுக்ரீவன் யோக்கியன், வாலி அயோக்கியம் பண்ணிட்டு க்ஷேமத்தை அடையணும் சொல்லிட்டு போனான். ரொம்ப பேர்கள் வாலி வசத்தை சுவாமி சொல்லிட்டு இருக்காள். சொர்க்கம் விமானத்துல இருந்து பொய் சொன்னான்னா விமானம் முடிச்சு கீழே விழுந்துடுவான். சுவாமி அவ்வளவு சாட்சி விசாரிச்சுண்டு வாலிய அயோக்கியன்னு தெரிஞ்சுண்டு சுக்ரீவன் யோக்கியன்னு தெரிஞ்சுண்டு வாலிய வசம் பண்ணி ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிருக்காள். ராமாயணத்தை சமக்கிரமா இருக்காம அங்கங்க அப்படி எப்படி பார்த்துட்டு கபந்தன் அப்படி சொல்லி இன்னொன்னு சொல்லிட்டு போனாள். ஸ்ரவணீம் தர்மச்சாரிணி சபரீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம்னு தர்மத்தையே நம்பி ராமநாமாவை ஜபிக்கிறாள். சபரின்னு சொல்லி வேட ஜாத்தியில் பிறந்தவளை ஆசிரமத்தில் அவளை பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போகணும்னு விமானம் ஏறிண்ட கபந்தன் சொன்னான். அதற்காக சுவாமி சபரியினுடைய ஆசிரமத்தை தேடிண்டு லட்சுமணனோட போறாள். அபஷ்யதாம் ததஸ்தத்ர ரம்யமான சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போய் பார்த்தாளாம் சுவாமியும் லட்சுமணனும்.